மீண்டும் ஒரு பாக்ஸ் கிரிக்கெட் கட் ஆஃப் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் பள்ளிக்கணையில் கட் ஆஃப் தான் வந்திருக்கோம். எஃப்சி மரீனா கிளப்பில் டீம்லாம் அசம்பிள் ஆகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் டிலே தான். கோலிஸோட டீம்லேருந்து எல்லோரும் லேட் பண்ணிட்டாங்க. வட டீம் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கோலிஸோட டீம் வந்து கொஞ்சம் டிலே பண்ணனால டீம் வந்து அப்படியே வார்ம் அப் பண்ணி வந்த உடனே பவுலிங் பேட்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து வழக்கம் போல் இன்றைக்கி 2 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து ஈக்குவலாக ஒருத்தர் வந்து வட டீமுக்கு, ஒருத்தர் வந்து கோலிஸோட டீமுக்குன்னு பிரிச்சாச்சு. ஏற்கனவே வந்த 2-3 பிளேயர்ஸ் இன்றைக்கி வரலை, நிறைய இன்ஜுரி ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி வரலை. அதனால் நியூ டீம் தான் இன்றைக்கி கோப்ரோ செட்டப் பண்ணியாச்சு. இவர் தான் கேப்டன், கோலிஸோட கேப்டன். டாஸ் போட போகிறோம். இங்கே வந்து டாஸ் போடுற டீம் தான் பேட்டிங் பிடிப்பாங்க. ஒரு தடவை தான் டாஸ் நடக்கும். ஃபஸ்ட் டைமாக வட டீம் வந்து டாஸ் வின் பண்ணுறாங்க. பேட்டிங் ரூல் என்ன அப்படின்னா, பேட்டிங் பிடிச்சிட்டு யார் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கிற டீம் வந்து பேட்டிங் பிடிப்பாங்க. அதனால் மேட்ச்சில் ஒரு தடவை தான் டாஸ் போட போகிறோம். டாஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டினியூஸ் பேட்டிங் போயிடுவாங்க. ஜெயிச்சாங்கன்னா அப்புறம் பேட்டிங் பிடிக்கணும், அதுக்கு பிறகு பிடிக்க முடியாது. அதே சேம் ரூல் தான் இங்கே. இது கொஞ்சம் பெரிய டஃப். ஸ்ட்ரைட்டாக அடித்தோம்னா 6, எங்கேயும் படாமல் பால் ஸ்ட்ரைட்டாக போகணும். லைட்டாக மேலே நெட்லேயோ சைட் நெட்லேயோ எங்கேயோ பட்டுச்சுன்னா அது வந்துட்டு 4 ஆயிரும். வழக்கம் போல் கோலிஸோட டீம் நல்லா தான் பவுலிங் போட்ட ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ புதுசாக வந்த தம்பி, நம்ம வட டீமில் வந்த தம்பியை பேட்டிங் கொடுத்தாச்சு. நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கோர்ஸ் எடுத்த உடனே ஃபஸ்ட் பால்லேருந்தே அடிக்க ஆரம்பிக்கணும். இந்த சிங்கிள்ஸு இதெல்லாம் நிப்பாட்டிட்டு தொடர்ந்து 4, 6 அடிக்கடி அடித்தா தான் சரியாக நினைக்கிறேன். அதனால் நம்ம டீமை வந்து முன்னே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்தோம். ஏன்னா தொடர் தோல்வி வட டீமுக்கு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி வந்து அடித்து ஆடணும். இருந்தாலும் பார்த்தீங்களா நம்மளால் எப்படி ஸ்டோக் வைக்கிறாரு. வட டீமில் ஸ்டோக் வைக்கிறதுல தான் பெரிய எல்லாருமே. ஸோ தொடர்ந்து அடித்து ஜெயிச்சா தான் முடியும். அப்புறம் ஃபீல்டிங். கோலிஸோட டீம் ஒரு நாளாக ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து நல்ல ஃபீல்டிங். அதே மாதிரி ஒரு பவுலர்ஸ் பார்த்தீங்களா, செம்ம ஷாட். அவர் எறிவார். இந்த பையன் வந்து எறிவான், தொடர்ந்து மாங்காய் எறிதான், டம் 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 டம்னு. நம்ம டீம் இந்த தடவை கொஞ்சம் அக்ரெசிவ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பாலையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஸ்டோக்கு, சிங்கிள்ஸு இதெல்லாம் நிப்பாட்டிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அடிக்கிறது தான். இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சிடணும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரமாக வந்து பெரிய வின்னிங் இல்லை, வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க. இல்லைனா 3 மேட்ச்சில் 1 மேட்ச் ஜெயிக்கிறோம். ஸோ அதனால் இந்த தடவை 3 மேட்ச்சில் 2 மேட்ச் எப்படியா ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். நம்ம டீம் ஸ்கோர்லாம் அடிக்கிறாங்க பாருங்கள். இருந்தாலும் இந்த 1-2 ஓடுறது வட டீமோட பெரிய ஃபேவரெட்டு. நம்ம பேட்டிங் முடிச்சிட்டோம். அடுத்து கோலிஸோட டீமை பேட்டிங் வர வச்சிட்டோம். அவங்களுக்கு ரொம்ப பெரிய டார்கெட் கிடையாது. 4 ஓவருக்கு ஒரு 29 ரன், கிட்டத்தட்ட 30 ரன் அடித்தா ஜெயிக்கலாங்கிற ஒரு டார்கெட் தான் கொடுத்துருந்தோம். அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸ்லாம் உள்ளே இறக்கி விட்டாங்க. அவங்க வழக்கம் உள்ள சிங்கிள்ஸு அப்புறம் ஃபோர்ஸ் அதான் அடிப்பாங்க. இது புதுசாக வந்த ஒரு பிளேயர். ஒரு நாள் விளாட்றாரு, அடி ஓடுறாரு. ஆனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டீமில் இருக்கிற கேப்டன், அப்புறம் இந்த ப்ளூ சட்டை போட்டவங்க பூரா பெரிய பிளேயர் போல தெரியுது. இவங்கள ஃபஸ்ட்டு அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரே வழி வந்துட்டு கேட்ச். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடுமையான கேட்ச் இருக்கும். ஃபீல்டிங்கில் டீப்பில் செட் பண்ணி வச்சுருக்குறோம். ஒரு கேட்சையும் விடக்கூடாது. அந்த கேட்சை விட்றதுனால தான் அந்த கேம் வந்து நம்மளை விட்டு போயிடுதுங்கிறத முடிவு பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாலையும் விட்றதில்லை. அருமையான ஒரு அவுட். கீப்பர் வந்து அருமையாக பவுல் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஃபீல்டிங் தாங்க மேட்டர். இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாரம் கழித்து கோலிஸோடைய சீக்ரெட்டுகள் என்ன தெரிஞ்சுன்னா, ஃபீல்டிங் நல்லா இருக்கணும். ஸோ வட டீம் இந்த தடவை ஃபீல்டிங்கை கண்ணா அப்படின்னு செட் பண்ணதுனால அவங்க கேப்டன் விளையாடவே முடியல. இந்த மேட்சை வந்து கிட்டத்தட்ட அவங்க லூசிங் சைடு போயிட்டாங்க. 1 சைடு மாதிரியே இருந்தது. அவரே சிங்கிள் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் பாருங்கள். ஒரு வழியாக அடிக்க முடியல. அடித்தா கேட்ச் பிடிக்கிறாங்க. கேட்ச் போனதுனால அவரோட முக்கியமான விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சு. இவர் நினைப்பா அந்த பக்கம் இப்படி அடிக்கிறது.
என்ன ஷாட்டில் பிடிச்சாங்க பார்த்தீங்களா? அதுதான் கேப்டன் இவங்க தப்பிச்சது காரணமே எங்களுக்கு சரியான ஃபீல்டிங் இல்லாதது தான். இப்போ ஃபீல்டிங்கை ஸ்ட்ரெங்தன் பண்ணோடனே அவங்களால விளாட முடியல. ஸோ இந்த மேட்சை மிக கடும் தோல்வி கோலிஸோட டீமுக்கு. வட டீம் முதல் மேட்சே வின் பண்ணிட்டாங்க. ஸோ வின் பண்ண கழிப்பில் வந்துட்டாங்க. மேட்ச் 1 ஜெயிச்சிட்டோம். மேட்ச் 2 கண்டினியூஸாக ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா வட டீம் தான் பேட்டிங். நம்ம கேப்டன் வந்து பெருந்தன்மையாக காட்டிட்டு விட்டார், பேச மாட்டேங்கிறாரு. ஜெயிக்கும் போது பேசக்கூடாது, ஜெயிக்காத போது தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாரு. ஓகே, அருமை அருமை. வட டீமோட வெற்றி. மீண்டும் அடுத்ததில் நம்ம பெஸ்ட் பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அஸ் யூஷுவல் இது அப்படியே ரொட்டீன் ஆகும். அடுத்த மேட்ச் வந்துட்டு 6 ஓவர் மேட்ச்சு. இதில் எப்படியாவது ஜெயிக்கலாம்னு சொல்லி கோலிஸோட ட்ரை பண்ணும்போது நான் இன்னொரு பையன் தான் ஓப்பனிங் இறங்கணும். ஃபஸ்ட்டு பால் இந்த ஷாட்டு தான். எந்த பாலையும் ஸ்டோக்கு சிங்கிள்லாம் இல்லாமல் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஒன்று அடித்து விளாடணும், அப்புறம் ஃபீல்டிங்கை ஸ்ட்ராங்காக வைக்கணும். கோலிஸோட பவுலிங் போல்டு, செம்ம மாங்காடி அடித்தான் அந்த ஒரு பையன். கடுமையான த்ரோ ஸ்பீடாக போட்டனால அவுட் ஆயாச்சு. அடுத்து போன நம்ம டீம் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓவருக்கு 10ங்கிற ரேட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓவருக்கு கிட்டத்தட்ட 5 ஓவர் 6 ஓவருக்கு 60 ரன் கொண்டு விட்டாச்சு. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. நம்ம மீண்டும் அவங்க பவுலிங்கை போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. தொடர்ந்து வந்து அவங்க நம்ம தான் அப்பர் ஹேண்டில் நிற்கிறோம். சேஸ் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ஸ்கோரை முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். நம்மளுடைய டீப் பவுலிங், கடுமையான ஃபீல்டிங், இதுதான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு சூப்பர் அவுட். இந்த கேட்செல்லாம் முன்னாடி விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம டீமுக்கு புதுசாக ஒரு யூத் வந்ததுனால அவர் எல்லா கேட்சும் அசால்ட்டாக பிடிக்கிறாரு, பறந்து பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்ச கேட்ச் தான் அது. அவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. நம்மளோட ஸ்கோரை தொட்டு வரக்கூட முடியல. 50, 55 அப்படிங்கிற ஸ்கோரெல்லாம் தடவே முடியல. ஈவன் 20, 25 கூட அடிக்க முடியல. அந்த 2 பேர் கோலிஸோட டீமில் இருக்காங்க. அவங்கள வந்து கேட்ச் பிடிச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. மூன்றுக்கு 3 அப்படின்னு வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கோலிஸ் கதறாரு, அது இல்லை இது இல்லைன்னு கதறத கேளுங்கப்பா. 3க்கு 3 அப்படின்னு வட டீம் ஜெயிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டோஸ்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த ஏதோ சொல்ல போறது கேளுங்க நீங்க. எங்க டீமோட அன்பீட்டபிள் பேட்ஸ்மேன்ஸ். அவங்களால விக்கெட் கூட எடுக்க முடியல. நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன? 3 மேட்ச் தோத்து போயிட்டீங்க, அத பத்தி சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஏன் 3 மேட்ச் தோத்து போனீங்க? அன்பீட்டபிள் பேட்ஸ்மேனா இருக்காங்க அவங்க 2 பேரும். ஐயோ, ஒரு விக்கெட் எடுக்க முடியல பாருங்க. எப்படி இருந்துச்சு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? ஜாலியா இருக்கு. வாரம் இனிமே நானும் வருவீங்களா? ஆமா. நீங்க எந்த டீம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க? டீம் பேர் என்ன? வடையா? வடதான். வட டீம் ஜெயிக்க வச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். கமல், குட் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்து எல்லாரும் கூட விளையாடுறதுக்கு. வில் கண்டினியூ டு மேபி யூ நாட் டன் வெல் as a team. எந்த டீம் நீங்க? நாங்க கோலிஸோட பர்போட டீம். கோலிஸோட டீம். கோலிஸோட டீம். We'll do better next time. Okay. Good job guys.
நம்ம பேசல இன்னைக்கு நம்ம மேட்சே பேசிடுச்சு நம்ம யாருன்றது. ஒரு பெரிய பயங்கரமான ஸ்பீச்சாக இருக்குது நீங்கள் பேசுகிறது. சொல்லுங்கள். பேச முடியல பாருங்களேன். அடக்கமாக இருக்கணுங்கிறீங்க. வெற்றி வரும்போது அடக்கமாக இருக்கணும். ஆடக்கூடாது. டார்வின் சார் ஏன் இந்த மாதிரி டைம் வந்து ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பண்ணோம். மெயின் அதான் முக்கியமான டர்னிங் பாயிண்டாக நான் பார்க்குறேன். வெரி குட். மேட்ச் முடிஞ்சிச்சு. ஸோ வாங்கி வச்ச ஸ்நாக்ஸு, டீ, வடை, பச்சி வெற்றி வடை எல்லாத்தையும் சாப்பிட்டு பருப்பு வடை போல ஏதோ உளுந்த வடை ரெக்கார்டிங் பண்ணாமல் ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு மேட்ச் டீம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை வாழைப்பழம் ஹெல்த்தியாக இருக்குன்னு வாங்கியிருக்காங்க போல தெரியுது. பருப்பு வடை, வெற்றி வடை, எங்கப்பா வெற்றி வடை வந்தது. பருப்பு வடை அதோட முடிஞ்சிச்சு இன்னைக்கு டே. எல்லாம் வெளியே போயாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிரிக்கெட். பாய்.